வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலர் தினம் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி வந்து Feb 14th தேவ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ட்ரைலர் டீசர்லாம் பார்த்த வரைக்கும் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க பேராக தான் அந்த படம் பார்க்க வேண்டிய படமாக இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது, பட் ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். குறிப்பாக இந்த படத்தில் ஃபஸ்ட்டு யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிடணும். ஸோ கார்த்தி ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி செமையாக எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அண்ட் அது அவங்கள தாண்டி வந்து ரகுல் பிரீத் நடிச்சிருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காரு, ஆர்ஜே விக்னேஷ் ஃப்ரெண்டாக ரோல் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தேவ்ன்ற கேரக்டர் கார்த்தி பண்ணியிருக்காரு இல்லையா. அந்த தேவ் என்ன கேரக்டர்னா, தனக்கு காசு பணம் இருந்தாலும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் இந்த மொமெண்ட் என்னவோ அதை என்ஜாய் பண்ணி அட்வென்ச்சரை லவ் பண்ணி ட்ராவல் ஆகிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ அவருடைய லைஃப்பில் தான் ரகுல் பிரீத் வராங்க. எதனாலனா கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து என்னென்னா இந்த தேவ்ன்ற கேரக்டரால் பெரிய தொல்லை, எப்படியாவது கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ரகுல் பிரீத்தோட ஃபேஸ்புக்கில் அப்படி ஜாயின் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கார்த்தியும் ரகுல் பிரீத்தும் ஜாயின் ஆகிட்டு கார்த்தி வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடியே போகிறாரு. அதை தாண்டி ரகுல் பிரீத் வந்து லவ் பண்ணாங்களா இல்லையா, ஸோ அவங்க பண்ணக்கூடிய ட்ராவல் இதெல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்றதான் கதை. படத்தோட மியூசிக் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஹாரி ஜெயராஜ் சார் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எப்போவுமே அவருடைய சாங் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு 2-3 சாங் ப்ளசண்ட்டாக இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு சூட் ஆகிருக்கு அப்படின்றது என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு அந்த சாங்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி டெக்னிக்கலாக பார்த்தோன்னா வேல்ராஜ் சார் சினிமாட்டோகிராஃபர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து இவருக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பட் மிரள வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா லொக்கேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் காமிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் கார்த்தியோட ட்ராவல் லொக்கேஷன்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக டெலிவர் பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ரொடியூசர் பற்றி பார்த்துக்கிட்டோன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் லக்ஷ்மண் சார். ஸோ அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்னென்னா சிங்கம் 2 பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா வச்சு மோகினி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இப்போ தேவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஷூட்டிங் அப்போயே பல கோடி லாஸ் ஆயிருக்கு. அந்த கோடிகள்லாம் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்க்ரீனில். ஸோ படத்துடைய பாசிட்டிவ்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா கார்த்தி இந்த கேரக்டர் தேவ்ன்ற கேரக்டர் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர். அவர் என்ன பண்ணணுமோ அந்த தேவ்ன்ற கேரக்டர் அதை கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 8 நாள்லேயே வந்து அந்த தேவ்ன்ற கேரக்டருக்கு ஃபிசிக்கலி ரெடி ஆனாராம். ஸோ ரொம்ப அழகாக அந்த அர்பன் ஸ்டைலில் பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கார். அண்ட் அதை தாண்டி ரகுல் பிரீத், கண்டிப்பாக ரகுல் பிரீத் பற்றி பேசியாகணும். ஏற்கனவே தீரன் கார்த்தி அண்ட் ரகுல் பிரீத் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது செகண்ட் மூவி. உண்மையிலே ரகுல் பிரீத்துக்கு இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரியான கதைகள் வந்ததில்லை. இது ரொம்ப அழகாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இதில் அதிகமாகவே இருந்துச்சு. கரெக்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஹாரி ஜெயராஜ் சாரோட மியூசிக் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹாரி ஜெயராஜ் சார் உண்மையிலே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார். அந்த தேவ் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த அட்வென்ச்சர் டைமிங்கில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ படத்துடைய நெகட்டிவ்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்துடைய இயக்குனர் ரஜத் ரவிசங்கர் அவர்கள் 2 விஷயத்தை கையில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஒன்று லவ், இன்னொன்று வந்து இந்த செல்ஃப் டிஸ்கவரி, இந்த அட்வென்ச்சர். இது ஏன்னா 2ஐயும் பார்க்கும்போது 2மே நமக்கு ஓரளவுக்கு இதில் 2ல் ஏதாவது ஒன்றாவது நமக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. 2மே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் தடுமாறின மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதை தாண்டி எடிட்டிங் ரூபன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி டேட்டில் எடிட்டர்ஸில் அவர்கிட்ட டேட் வாங்குறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர்ஸ் கட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். பட் இந்த படம் என்டையர் மூவி அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த சாங் பிளேஸ் பண்ண இடங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன இடத்துல இருந்த அந்த கேப்பில் ஃபுல்லாமே பாட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேம் அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் அவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சார் கூட ஓகே ஓரளவு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பட் ரம்யா கிருஷ்ணன் மேம் ஏன் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்றது தெரில. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்கள. அண்ட் அதை தாண்டி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு பேராக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டேயில் லவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். பட் ஃபேமிலியோட பார்க்கும்போது சில பேருக்கு சில விஷயங்களே புரியாத மாதிரி தான் இருக்கும் அந்த அட்வென்ச்சரில். ஸோ ஓவரால் படத்தோட கன்க்ளூஷன் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய கார்த்தி சாரோட படம் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பையாவில் வந்து அந்த ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அண்ட் காற்று வெளியீடையில் இருக்கக்கூடிய அந்த தீம் அதெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் வாரணமாயிரம் சூர்யா சார் ட்ராவல் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்படியே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தேவ் அப்படின்ற ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு சரியாக சொல்ல முடியல. நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே பார்த்ததாக தானே இருக்குது, ப்ரெசென்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளேயில் தான் கொஞ்சம் புதுசாக காமிச்சிருக்காது, வேறு ஒன்றும் கதை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் படம் பார்க்கலாம் அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ.